செல்வமே, இங்கு எல்லோருக்கும் தான் நினைத்தது உடனே நடந்துவிட வேண்டும் என்ற ஆசை. இன்றைய காலத்தில் யாருக்கும் பொறுமையே இல்லை. உண்மைதானே? யாருக்கும் பொறுமை இல்லை. வேகம் வேகம் வேகம், ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், அவசரம் அவசரம் அவசரம். தங்கமே, அவர்கள் கேட்டதை உடனே கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உண்டு. ஆனால் அறியாத பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றினால் விளையும் விளைவுகள் எனக்கு மட்டும்தான் தெரியும். அனைத்தும் தெரிந்தவன் உன் சாய். அவர்களின் விருப்பம் துன்பம் விளைவிக்கும் என்று தெரிந்து எவ்வாறு செய்வது? நான் சொல்வதை கேட்டு பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தால் நன்மை மட்டும்தான் நடக்கும். நான் கொடுக்கும் பரிசு அவர்கள் எதிர்பாராத அளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சாயின் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கணும். அப்பத்தான் நல்லது நடக்கும். தினம் தினம் ஒவ்வொரு நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. அது உனக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை வாழும் அனைவருக்கும் தான். ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் இன்பம் என்பதே தொடர்ந்து வராது, கஷ்டம் என்பதே தொடர்ந்து வராது. மாறி மாறிதான் இருக்கும். அதை ஏற்றுக்கிடணும். அச்சோ, இப்படி நடந்து போயிட்டே என்றால் நடந்தது நடக்காமல் போய்விடுமா? இல்லை நடந்ததை மாற்ற முடியுமா? ஒன்றும் இல்லை. மனதை பக்குவப்படுத்திக்கோ. உனக்குன்னு உன் சாயி நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது. விழுந்தால் எழு. விழுவதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. தோல் தாங்கி கொடுத்து அரவணைக்க நான் இருக்கிறேன். உடைந்து போகக்கூடாது. மனம் உடைந்தால் சுக்கு நொறுவாகிவிடும். ஒட்டுவது கஷ்டம், சேர்ப்பது கஷ்டம். திரும்பவும் அதே மாதிரி வர முடியாது நிச்சயமாக. ஆக உன் மனதில் வலிமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். உன் சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும். உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருவேன். கவலையே படாதே. ஓம் சாய்ராம்.